இப்போ இந்த கொஷனில் நம்ம கிவன் டேட்டா எழுதிட்டோம், டயக்ராமும் ட்ரா பண்ணிட்டோம். டேரெக்டாக ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் நமக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு காமனாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சிஐபி ஆங்கிள் சிஐபின்றது நமக்கு இங்கே இருக்குது, அதுவும் சிஓபி இதுவும் நமக்கு இங்கே இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாமா? angle CIP equal to angle COP. இப்போ therefore அது என்னவா இருக்கும்? அந்த triangle CIO is an isosceles triangle எழுதிக்கலாம். இப்போ isosceles triangleக்கு எப்பயுமே நமக்கு ரூல் தெரியும், சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ HIயும் CIயும் சிஓவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிள் ஹச்ஐபியும் ஆங்கிள் ஹச்ஓபியும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஆங்கிள் ஹச்ஐபி நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும், இங்கே நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவுமே என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த பெரிய ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல ஹச்ஐஓ, அது வந்துட்டு நமக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இப்போ அங்கேயும் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஹச்ஐ வந்துட்டு ஹச்ஓக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆமாம் தானே? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எது மார்க் பண்ணுற பாருங்க, இந்த ட்ரையாங்கிளும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். HIC and triangle HOC அப்படி ஆப்போசிட்டில் இதுன்னா அப்படிங்கிற ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுற பாருங்க. இந்த ரெண்டு டயக்ராம்ஸ் C அதே HCO இந்த ரெண்டுத்தில் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் சிமிலராக இருக்கும்? ஆல்ரெடி இந்த டயக்ராம் நம்ம பார்த்த மாதிரி ஹச்ஐயும் ஹச்ஓவும் நமக்கு சிமிலர், அதே மாதிரி சிஐயும் சிஓவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குமா? எது இங்கே அப்படியே மார்க் பண்ண பாருங்க, ஹச்ஐயும் ஹச்ஓவும் ஈக்குவல், சிஐயும் சிஓவும் ஈக்குவல் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். தென் இங்கே ஹச்சி காமனாக இருக்கா? ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஹச்சி காமனாக இருக்கா? அப்போ HC is a common line. அப்புறம் முன்ன சொல்லியிருக்கிறது தான் இது HY equal to HO, CI equal to CO. Therefore by side congruence rule ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம காங்கிரன்ஸ் ப்ரூவ் பண்ணிட முடியுமா? triangle HIC is congruent to triangle HOC. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு காங்கிரன்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அது காங்கிரன்ஸாக இருக்கும் பட்சத்தில் தேர்ஃபோர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? IHC எந்த ஆங்கிள் மார்க் பண்ணுறோம் பார்த்துக்கலாம். must be equal to OHC. இது எங்கே இருக்குது? இங்கே. ஆமாவா? மேலே இருக்க ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் HSL ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டும் நம்ம காங்கிரன்ஸ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் போது அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாமா? அப்புறம் தென் கன்சிடரிங் ட்ரையாங்கிள், இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். HIP அண்ட் ட்ரையாங்கிள் HOP எது ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் HPO இது ரெண்டுத்தில் நமக்கு எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், HIயும் HOவும் நமக்கு ஈக்குவலாக. அதே மாதிரி இங்கே HPயும் ஒரு காமன் லைனாக இருக்கா? இது இல்லாமல் நமக்கு காமன் ஆங்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள், மேலே இருக்க இந்த ரெண்டு ஆங்கிளும் இங்கே தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். IHPயும்
ஓஹெச்பியும் இந்த பி நமக்கு இந்த பாயிண்டில் தானே இருக்குது. அப்போ டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே அது. நம்ம இந்த ஆங்கிலும் எழுதிக்கலாம்ல. தென் அப்போ நமக்கு என்னென்ன இப்போ காமனாக இருக்குது, HI ஈக்குவல் டு HO. தென் HP இஸ் a காமன் சைடு. தென் வேறு என்ன இருக்குது, ஆங்கிள் IHP ஈக்குவல் டு ஆங்கிள் OHP. therefore by ஒரு சைடு ஒரு ஆங்கிள் இன்னொரு சைடு காங்க்ரியன்ஸ் ரூல். இது ப்ரூவ் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் HIP இஸ் காங்க்ரியன்ட் டு ட்ரையாங்கிள் HOP. ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்கன்னும் போது therefore IP ஈக்குவல் டு OP நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக எது சொல்கிறோன்னா இது இந்த ஐபி லென்த்தும் இந்த ஓபி லென்த்தும் நம்ம ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். அவ்வளோதான்.